எல்லாருக்கும் வணக்கங்க. நமக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பது மகாலட்சுமி தாயாருங்க. அந்த மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிற வலம்புரி சங்கு எப்படி வச்சு வழிபடுற முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வலம்புரி சங்காக இருந்தாலும் சரி, இடம்புரி சங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே விசேஷம் பொருந்தியது. அதில் வலம்புரி சங்கு இன்னுமே அதிவிசேஷமாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த வலம்புரி சங்கை நம்ம முறையாக வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா நிறைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க. இதை ஒரு ஸ்டாண்டோ இல்லை பிளேட் வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி அது மேலே தான் இந்த வலம்புரி சங்கை நம்ம வைக்கணும். அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த வலம்புரி சங்கை வச்சு அதுக்குள்ளே 2 வகையாக நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒன்று, பச்சரிசி நாணயங்கள் போட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம். இதை ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இந்த பச்சரிசியை மாற்றிக்கலாங்க. இதுவே நீங்கள் தண்ணீரும் துளசியும் போட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது டெய்லியுமே மாற்ற வேண்டியது இருக்கும்.